ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, குழந்தைகளுக்குள் பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனைகள் என அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருந்து கொண்டுதான் இருக்கும். இதே போல பெரியவாயிடம் சந்திப்பதற்காக வந்த பக்தர் பெரியவாயிடம் இதை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் கூறி, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க தான் பெரியவா கூற வேண்டும். இதற்கு அடுத்தாவது எனது வாழ்க்கையில் இதை போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். அதற்காக பெரியவா அவர்களும் ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சிபுரத்தில் பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்காக ஏகப்பட்ட எளிய பரிகாரங்களை கூறியிருந்திருக்கிறார். இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த பரிகாரங்களைத்தான் தொடர்ந்து நமது சேனல்ல நாம் பதிவிட்டு கொண்டேதான் இருக்கிறோம். அதையும் நீங்கள் வேண்டுமானால் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அதாவது நமது குடும்பத்துல அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அது நமது முன்னோர்கள் செய்த பாவங்களாலும், அது மட்டும் இல்லாமல் நமது அப்பா அம்மா செய்த பாவங்கள் என்று கூறுவார்கள் அல்லவா. இதே போன்று யாராவது பாவங்கள் செய்தால் என்றால் அது பெற்றோர்கள் செய்த பாவங்கள் குழந்தைகளாம் போய் சேரும் என்று கூறியது போலவே பெரியவா அவர்களும் இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாவங்கள் அனைத்துமே நீங்குவதற்கு நீ இந்த ஒரு தானத்தை செய்து வர வேண்டும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீ தினமும் இந்த தானத்தை செய்து வரவிட்டாலும் அமாவாசை அன்றாவது நீ கண்டிப்பாக இந்த ஒரு தானத்தை செய்து கண்டிப்பாக வர வேண்டும். அப்பொழுதுதான் உனது குடும்பத்தும் நன்றாகவும், அது மட்டுமல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இருக்காமல் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்களாம். அமாவாசை என்று நீ முடிந்த அளவிற்கு யாருக்காவது அன்னதானத்தை நீ வழங்க வேண்டும். கோவிலுக்கு உனது வீட்டிற்கு அருகில் உள்ள பிரசாதம் அந்த அமாவாசை என்று கோவிலுக்கு சென்று விளக்கை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறமாக வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே யாருக்காவது உனது வீட்டில் கூப்பிட்டு நீ அன்னதானம் வழங்க வேண்டும். இல்லை என்றாலும் அங்க ரோட்டில் இருப்பவர்கள் யாருக்கேனாலும் நீ இந்த தானத்தை வழங்க வேண்டுமாம். இவ்வாறு நீ செய்து வர வேண்டும். இல்லை என்றாலும் பித்ரு சாபத்தை நீங்க நீங்கி வைக்க வேண்டும். எனவே அமாவாசை என்று காலையிலேயே நீ பித்ருவுக்கு, அதாவது காக்கைக்கு நீ உணவளிக்க வேண்டுமாம். பிஸ்கட்டாகவோ அல்லது உணவாகவோ நீ எது வேண்டுமானாலும் அளித்து அதற்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் நீ சேர்த்து வைத்து விட வேண்டும். அந்த காக்கையானது அந்த உணவையும் அது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரையும் குடித்து விட்டு செல்வதனால் உனக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உனது முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை நீ தினமும் செய்து வருவதாக இருந்தாலும் அமாவாசை அன்று இந்த ஒரு நாள் நீ செய்து வருவதால் இதனுடைய பலனானது மிகவும் அதிகமாக இருக்குமாங்க. எனவே அமாவாசை அன்று ஒரு நாளாவது நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். உங்களது குடும்பத்தில் ஏற்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கட்டாயமாக கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இதை செய்து உங்களது குடும்பத்தில் யாருக்காவது இதே போன்ற பிரச்சனைகளோ, உங்களது சொந்தத்திலோ அல்லது உங்கள் உறவினருக்கோ யாருக்காவது இதே போன்ற பிரச்சனைகள் இருக்குது என்றால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவா அவர்களை எடுத்துக்கொண்டாலே அவரது பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் எளிய எளிய பரிகாரங்களை அனைத்துமே கூறியிருக்கிறார். அதைத்தான் நாம் நமது சேனல்ல பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். மறக்காமல் அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.